8ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமா தான் இருக்குங்க. இந்த 8ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு நெறைய நல்ல குவாலிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது போக வாழ்க்கையில நெறைய கஷ்டத்த வந்து பார்க்குறது அப்படிங்கிறது இவங்க தான் பார்த்திருப்பாங்க. ஒரு சின்ன வயசுலயே அதிகமான ஒரு ஞானம், அதிகமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கும். இதுதானே, இது இப்படிதான் ஆகும் தெரியுமா? எனக்கெல்லாம் இது எப்பவோ தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வயசான ரேஞ்சுக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் எவ்வளவோ முயற்சி பண்றேங்க. ஆனா வந்து எனக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து சரி இந்த தொழில் நமக்கு சரியாகல. நம்ம வந்து இன்னொரு பக்கமா போய் வேற ஏதாவது தொழில் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன தொழில் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வயசுல வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவ்ளோ வருஷம் நீங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னா, இல்ல நான் பண்ணேன். ஆனா எனக்கு அது செட் ஆகல அப்படின்ற மாதிரி தொழில்ல வந்து நெறைய மாறி, மாறி நெறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ரொம்ப சுத்தமாலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் குப்பையா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அதிகமான வேலைகள் வந்து இவங்க வெளியில செஞ்சுட்டு இருப்பாங்க. தன்னோட வீட்லயோ, தன்னோட சுத்தி இருக்கக்கூடிய இடத்தையோ வந்து ஒரு அழகுபடுத்தணும், வைக்கணும். அந்த மாரி இதுலலாம் இவங்களுக்கு ஒரு பெரிய கான்சன்ட்ரேட் வந்து பண்ண மாட்டாங்க. இவ்ளோ சூப்பரா இந்த வேலைய வந்து பண்ணியிருக்கிற. இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா யாருமே பண்ண முடியாது. நான் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். அப்படின்றத சொல்லிட்டா போதும். நம்ம எப்படியோ வந்து பண்ணிட்டோம்ல. ஆமா நமக்கு தான் அதெல்லாம் தெரியுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கர்வம் வந்து இவங்களுக்கு வந்துரும். ஆனா இந்த பேர சொல்லி அவங்களுடைய வேலைய உங்க தலையில கட்டுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்க. அவங்க கூட வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு இது வேணவே வேணாம். இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற அளவுக்கு சில நேரத்துல இந்த தயவு தாட்சணியமே பார்க்காம நடக்கக்கூடிய ஒரு நேச்சரே இவங்க கிட்ட இருக்கும். சில நேரம் பார்த்தா ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். ஆனா அது வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி அடுத்த நாள் வந்து போய் பேசக்கூடிய ஒரு நேச்சர். இப்படின்ற மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமான கேரக்டருமே வந்து இவங்க கிட்ட இருக்கு. இவங்களுடைய நேச்சரே பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இவங்க கிட்ட இருக்குங்க. இவங்க வாழ்க்கையில நிச்சயமா கண்டிப்பா நான் வந்து இந்த ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கொஞ்சம் சுயநலமா இருங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா நெறைய நேரத்துல மத்தவங்களுக்காகன்னு சொல்லி நெனச்சு ஏமாந்து போகக்கூடிய நபரா இந்த எண் 8ல பொறந்தவங்க இருக்கிறாங்க. அத மட்டும் கொஞ்சம் நீங்க மாத்திக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். எண் 8ல வந்து இப்போ ஒருத்தவங்க பொறந்திருக்காங்க. அல்லது உங்களுடைய பிறந்த தேதியில 8 இருக்கு. அதாவது 18, 28 இந்த மாதிரி தேதியில நீங்க வந்து பொறந்திருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக. இது மட்டும் தான் உங்களோட வாழ்க்கைன்னு நான் சொல்லல. ஆனா இதுல வந்து நெறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட ஒத்துப்போகும். அத நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா மாத்திக்கலாம். முதல்ல வந்து இப்போ இந்த 8 அப்படின்ற எண்ண பார்க்கலாம். 8 அப்படிங்கிறது நெறைய பேருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இல்லாத எண் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னும் சில பேருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டிவ். அதனால வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம் அது அப்படின்ற மாதிரி இருக்கும். எது எப்படியோ உங்களுக்கு 8ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமா தான் இருக்குங்க. இந்த 8ஆம் நம்பர்ல பொறந்தவங்களுக்கு நெறைய நல்ல குவாலிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது போக வாழ்க்கையில நெறைய கஷ்டத்த வந்து பார்க்குறது அப்படிங்கிறது இவங்க தான் பார்த்திருப்பாங்க. ஒரு சின்ன வயசுலயே அதிகமான ஒரு ஞானம், அதிகமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கும். இதுதானே, இது இப்படிதான் ஆகும் தெரியுமா? எனக்கெல்லாம் இது எப்பவோ தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வயசான ரேஞ்சுக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இவங்க கஷ்டங்கள வந்து பார்த்திருப்பாங்க. இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, அதுல யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்புல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து குழந்தை இல்லாம இருப்பாங்க. சன்னியாசி மாதிரி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இத எடுக்கும்போது, ஒரு 25 வயசுக்கு அப்புறமா வந்து ஆரம்பிச்சு, ஒரு 35 வயசு வரையுமே இந்த டைம் பீரியட்ல இவங்களுக்கு வந்து நெறைய போராட்டம். நான் எவ்வளவோ முயற்சி பண்றேங்க. ஆனா வந்து எனக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து சரி இந்த தொழில் நமக்கு சரியாகல. நம்ம வந்து இன்னொரு பக்கமா போய் வேற ஏதாவது தொழில் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன தொழில் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வயசுல வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவ்ளோ வருஷம் நீங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னா, இல்ல நான் பண்ணேன். ஆனா எனக்கு அது செட் ஆகல அப்படின்ற மாதிரி தொழில்ல வந்து நெறைய மாறி, மாறி நெறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 35 வயசுக்கு மேல தான் அந்த சம்பாதிக்கக்கூடிய யோகம் எப்படி வந்து இந்த வாழ்க்கையில கொஞ்சம் சுயநலமா இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு அப்போதான் தெரியும். அது வர நெறைய விஷயங்கள்ல ஏமாந்து போய் மத்தவங்களுக்காக உழைச்சது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அந்த சம்பாதிக்கிற வயசுல தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பொறந்ததுல இருந்தே அந்த மாதிரி தாங்க. லைஃப்ல நெறைய பிரச்சனைகள். நானும் வளர வளர பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருந்தது. கடைசியில நான் வளர்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு இவங்க போயிருவாங்க. வேற மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலத்துக்கா இருக்கலாம், இல்ல வேற நாடுகளுக்கா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து இவங்க போய் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கும்போது தான் இவங்களுடைய குடும்பத்திலயுமே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்களுடைய குடும்பத்துல சமையல் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு டிரைவிங் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து
ஏதோ ஒரு வகையில கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. மேபி இவங்களே கூட அந்த மாதிரியான தொழில் எடுத்து பண்றாங்க அப்படின்னா அதுல நிச்சயமா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாவே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது பொது சேவை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க்ல வந்து அது ரிலேட்டடா படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல அதை வந்து பண்றவங்களா இருக்கலாம், அவங்களுக்குமே வந்து இந்த 8 அப்படின்ற எண் ஏதாவது ஒரு வகையில கனெக்டிவிட்டியில இருக்குங்க. குறிப்பா அந்த 8 அப்படின்ற நம்பர்ல பிறந்தவங்களும் இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. இல்ல நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் ஃபேமிலி உண்டுன்னு இருக்கேன். ஆனா எனக்கு முடியும் போது நான் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு இன்பில்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய வேலையை இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இவங்க கிட்ட இருக்கும். இதை மற்றவங்க வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஏதாவது ஒரு வேலை இருக்குது சார், எனக்கு இன்னைக்கு ரொம்ப எமர்ஜென்சி, எனக்காக இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இவர் வந்து சரி ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இல்லைன்னா தன்னோட வேலையிலேயே 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னா இவங்க வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வேலை பார்க்கலாம், இது சீக்கிரமா முடியும்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெர்ஃபெக்டா உட்கார்ந்து ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறது அப்படின்றத இவங்க பண்ணுவாங்க. என்னன்னா ரொம்ப சுத்தமாலாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் குப்பையா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அதிகமான வேலைகள் வந்து இவங்க வெளியில செஞ்சுட்டு இருப்பாங்க. தன்னோட வீட்லயோ தன்னோட சுத்தி இருக்கக்கூடிய இடத்தையோ வந்து ஒரு அழகுபடுத்தணும், வைக்கணும், அந்த மாதிரி இதுலலாம் இவங்களுக்கு ஒரு பெரிய கான்சென்ட்ரேட் வந்து பண்ண மாட்டாங்க. அடுத்தது இவங்க ஏதாவது ஒரு வகையில ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் கத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாது அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய நாலேஜ் இருக்கும். தெரியாத இடத்துல கூட பொழைச்சிக்க கூடிய ஒரு தைரியம் வந்து இவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு 30 வயசுக்கு அப்புறம் எந்த வேலை எனக்கு செட் ஆகும்னு கேட்பாங்கன்னு. எந்த வேலையை நம்ம சொன்னாலும் அவங்க வந்து சரி ஓகே அதை நான் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கும். அதுக்கு தேவையான ஒரு அனுபவம் அப்படிங்கறது ஏதாவது ஒரு வகையில அவங்க வந்து அவங்க கெயின் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நேரத்துல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்றது இருக்கலாம், ஆனா ஏமாளியா இருக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி நீங்களும் இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பா மாத்திக்கோங்க. தேவையில்லாம ஏதாவது வந்து ஒரு வம்பு வழக்கு சிக்கல் இந்த மாதிரி இதுலலாம் போய் மாட்டக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. இவங்கள்ட்ட உள்ள இன்னொரு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன இவ்வளவு சூப்பரா இந்த வேலையை வந்து பண்ணிருக்கிற, இந்த மாதிரி பெர்ஃபெக்டா யாருமே பண்ண முடியாது, நான் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டா போதும், சே நம்ம எப்படியோ வந்து பண்ணிட்டோம்ல, ஆமா நமக்கு தான் அதெல்லாம் தெரியுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கர்வம் வந்து இவங்களுக்கு வந்துரும். ஆனா இந்த பேரை சொல்லி அவங்களுடைய வேலையை உங்க தலையில கட்டுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க தான் அந்த வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய போறது இல்ல. உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிய போகுது. அதனால நீங்க வந்து மத்தவங்களுக்காக வேலை பாக்குறீங்க, ஏதோ ஒரு வேலையை எக்ஸ்ட்ராவா செய்றீங்க அப்படின்ற மாதிரியான கேஸ்ல நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, நீங்க நிறைய ஒர்க் பண்றீங்கிறது யாருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமோ, யாருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு வந்து ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குமோ அவங்களுக்கு தெரியப்படுத்திடுங்க. தெரியப்படுத்திட்டு நீங்க யார் வேலையை வேணா எக்ஸ்ட்ராவா எடுத்து போட்டு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடியதுங்க. அடுத்தது ரொம்பவே வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால சில நேரத்துல பிரச்சனைகளை சந்திக்க கூடியவங்களாகவும் இவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத வச்சுக்க வேணாம். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கறத யார்கிட்டயும் நீங்க ஷேர் பண்ண வேணாம். எல்லாமே உங்களுக்குள்ளவே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க ஏதாவது ஒரு இடத்துல புதுசா இப்போ வேலைக்கு போறாங்க, புது ஆபீஸ் வந்து இவங்க மாறுறாங்க அப்படிங்கும்போது அங்க சீக்கிரமா வந்து அந்த ஆபீஸோடவே வந்து இவங்க ஒத்து போயிடுவாங்க. நமக்கு இல்ல எனக்கு இதெல்லாம் செட் ஆகல, எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி தனியாலாம் இவங்க இருக்க மாட்டாங்க. அதனால ஈஸியா வந்து மத்தவங்க கூட பழகுறது, அதே நேரத்துல ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை நமக்கு என்னன்னே தெரியாது, ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுல இடையில போயிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். அதுவுமே வந்து கொஞ்சம் நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயம். இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்க, அவங்க கூட வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இது வேணவே வேணாம், இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற அளவுக்கு சில நேரத்துல இந்த தயவு தாட்சணமே பார்க்காம நடக்கக்கூடிய ஒரு நேச்சரே இவங்க கிட்ட இருக்கும். சில நேரம் பார்த்தா ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், ஆனா அதை வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி அடுத்த நாள் வந்து போய் பேசக்கூடிய ஒரு நேச்சர், இப்படின்ற மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீமான கேரக்டருமே வந்து இவங்க கிட்ட இருக்குங்க. ஒரு இடத்துல இவங்க வந்து வேலை பாக்குறாங்க, இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், ஆனா பிளானிங் வேற மாதிரி இருக்கு. அப்போ இவங்க வந்து இல்ல நம்ம இந்த மாதிரி வேணா பண்ணோம்னா இதுல வந்து இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆல்ரெடி இவருக்கு ஒரு பிளான் போட்டுட்டாரு, இவருக்கு அதுதான் வேணும் அப்படின்னா மத்தவங்க வந்து ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு வெல் பிளான்ட் அவங்க பண்ணி வச்சிருந்தா கூட அதை இவருடைய சாதுரியமான பேச்சால அதை வந்து குழப்பி அதுக்கப்புறமா வந்து இல்ல ஆமா அவர் சொல்றதுதான் கரெக்ட் இல்ல அப்படின்னு மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு திறமை அப்படிங்கிறது உண்டு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. என்னன்னா வேலை நிறைய பார்த்தோம் எனக்கு வந்து வருமானம் பெருசா இல்லை அப்படின்ற மாதிரி பிரச்சனையை இவங்க வந்து அதிகமா சந்திப்பாங்க.
ஒரு பூர்வீக கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். இவங்க ஃபேமிலிலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க யாராவது இருப்பாங்க. ஒரு 80+ 90+ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த எங்களுடைய தாத்தா காலத்துல யூஸ் பண்ண பொருள் இது அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ரொம்ப அந்த பழமையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏதாவது ஓலைச்சுவடி வந்து வச்சிருக்கிறது, ரொம்ப பழைய புக் எல்லாம் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப பழைய ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இவர்கிட்ட இருக்கும். இந்த 8 அப்படின்ற எண் வந்து சனியோட காரகத்துவத்துல வரக்கூடியது. அதனால பொதுவாவே கொஞ்சம் சோம்பேறியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பொதுவா சில நேரத்துல சொல்லுவாங்க. ஆனா சில நேரத்துல பார்த்தோம்னா திடீர்னு ஒரு 10 மணிக்கு வேலைக்கு போகணும், 8 மணிக்கே வேலையில போய் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு இதுவும் உங்ககிட்ட இருக்கும். சில நாள் பார்த்தோம்னா ஒரு 10 மணி 12 மணி வரையுமே வந்து தூங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அதனால அந்த மாதிரி இவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கறது வந்து நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. அவங்களுக்கே அது தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னே தெரியல, எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகமா யோசிக்க கூடியவங்க. அதுக்கு வந்து கடைசியிலயா இவங்களுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிப்பாங்களா, இதுதான் பிரச்சனை, இதை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களான்னு பார்த்தா அது அவங்களுக்கு கடைசி வரையுமே வந்து அதுக்கான ரிசல்ட்டே தெரியாது. அதனால திரும்ப திரும்ப அதை யோசிச்சுட்டு அப்புறம் வேற வேலை வந்ததும் அதை பார்க்க போயிடுவாங்க. இவங்களுடைய நேச்சரே பாத்தீங்கன்னா பெருசா வந்து எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இவங்க கிட்ட இருக்குங்க. இவங்க வாழ்க்கையில நிச்சயமா கண்டிப்பா நான் வந்து இந்த ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கொஞ்சம் சுயநலமா இருங்க அப்படிங்கிறதா இவங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நேரத்துல மத்தவங்களுக்காகன்னு சொல்லி நினைச்சு ஏமாந்து போகக்கூடிய நபரா இந்த எண் 8ல பிறந்தவங்க இருக்கிறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் நீங்க மாத்திக்கோங்க. அண்ட் நான் எல்லா வீடியோலயுமே சொல்லக்கூடியதுதான், இந்த 8 அப்படின்ற எண்ல பிறந்தவங்க, அந்த 18 28 நீங்க வந்து இந்த எண்கள்ல பிறந்தவங்க இப்படிதான் வாழ்வாங்க அப்படின்னு கிடையாது. இதுவும் ஒரு பகுதியா இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்களுக்கான ஒரு குணாதிசயங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. அதனால அந்த கிரகங்கள்ல ஏதாவது ஒண்ணு இதை விட ரொம்பவே பவரா இருக்கு அப்படிங்கும்போது அந்த நேச்சரும் உங்ககிட்ட இருக்கும். அதனால இதை வந்து ஒரு ரேண்டமா உங்களுக்கான விஷயமா நீங்க வந்து பாத்துக்கோங்க. இது தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து நான் இன்னும் எது எதுலெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், எனக்கு எதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நீங்க யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.